ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள விஜய் போறாருன்னு வச்சுங்க, 2 சைடு வந்து மக்கள் இருப்பாங்க. இத போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இஸ் இட் பாசிபிள் ரைட்? இந்த அளவுக்கான பர்மிஷனும் ஒத்துழைப்பும் போலீஸ் சைடுல இருந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஏன் தாவேகா சைடுல நடக்கவே மாட்டேங்குது? இல்ல அது கிடையாது. அது இப்ப பரம்பூர்ல பேரிகேடு போட்டாங்க. எகிரி குதிக்கிறாங்க. பொண்ணு ஆணு 2மே எகிரி குதிக்குது. போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்? போலீஸ்காரன் அடிக்க மாட்டான். ஆமா, தடுக்கலாம் முடியும். பரப்புரையை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரன் அடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு போராட்டம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது. அந்த இடத்துல பேச போறாரு ஒரு தலைவர், பேசுறவனு அகல போறாரு. அவரும் ஜாலியா கேட்டுட்டு தான் இருக்க போறாரு. போலீஸ்காரங்க பார்த்து தெரியும். நான் எனக்கு 70 வயசு, நான் ஏகப்பட்ட அரசியலை பார்த்துருக்கிறேன். அதனால இதெல்லாம் ஒன்றும் சும்மா பேச்சு இதெல்லாம். நான் இவங்க சொல்றாங்க பாதுகாப்பு குறைபாடு. நான் சத்தியமிட்டு சொல்றேன், விஜய்க்கும் தாவேகாக்கும் கொடுத்த அளவிற்கான பாதுகாப்பு எம்ஜிஆருக்கு கூட கொடுக்கப்படவில்லை. இதான் உண்மை. எம்ஜிஆருக்கு பர்மிஷன் கூட கொடுக்கப்படல. விஜய்க்கு அப்படி என்ன விஜய் பண்ணிட்டாங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சேலத்துல இவர் அப்படியே மக்களை வெயில நிக்க வச்சு பேசணும். உடனே அடுத்த முறை அதுக்குள்ள எஸ்ஓபி வந்துருச்சு. இந்த கோர்ட்டு சொல்லி தமிழக அரசு போட்ட எஸ்ஓபியில வெயில எல்லாம் நிக்கிறது அனுமதி. இவன் அங்க ஒருத்தர் செத்து போயிட்டான். இவனுக்கு வந்துட்டு உடனே ஏதோ நோய் வாய்ப்பட்டாரு, ஆர்ட் வீக்கெல்லாம் சொல்லிவிட்டாங்க. கொட்ட வெயில் அது. ஆமா. ஸோ வேலூருக்கு வரும்போது ஷெட்டை போட்டுருந்தாங்க. இதெல்லாம் ஆதவ அர்ஜுனனுடைய செலவு தான். ஷெட்டை போட்டு எல்லாம் சேரை போட்டு உட்கார வச்சுடுறோன்னு, அதுதான் இவங்களுக்கு கடுப்பான விஷயமே. அது ஒரு கூடுதலாக ஒரு 50 லட்சம் செலவாயிருக்கலாம். அதுதான் இவங்களுக்கு கடுப்பாயிட்டு, எங்க மேல மட்டும் திணிக்கிறீங்களா, எங்களை மட்டும் திணிக்கிறீங்களா? நீ உன் தலைவன் தானே 12 மணிக்கு வந்து பேசுற. ஆமா, 12 மணிக்கு பேசக்கூடாது. உங்களுக்கு தானே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருது. அது ஒருவேளை அந்த கிரக நிலைகள்லாம் வந்துட்டு சரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விஜய் கடைபிடிக்கிறாரா என்ன இழவுன்னு ஒன்றும் தெரியல. கிரக நிலைகள் வந்துட்டு டெய்லி நல்லா இருக்காது. அது காலங்காத்தால 7:30 மணிக்கு ஊத ஆரம்பிச்சிடுறாங்க, 6:40க்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு இந்த ராசியின்படி, அந்த நட்சத்திரத்தின்படி, இந்த திசையின்படி எவனுக்கு தெரியும்? தெரிஞ்சாதான் நம்ம இந்த செய்தி அடிக்கடி டெய்லி பேசுறேன். ஐயா இப்படி ஒண்ணு தெரிஞ்சதுன்னா தான் கான்கிரீட்டா நான் சொல்லிடுவானே, விஜய் இந்த கிரகம்லாம் கிடையாது, கிரகம்லாம் தான் எதிரில் வந்துருக்குது. செல்வி ஜெய், நான் ஜோக்குக்காக பேசல. இல்ல நம்ம 2 பேருமே சீரியஸா தான் இருக்கு. ஆமா ஆமா, பயமா இருக்கு சார். ஒரு கல்ட்டுங்கும் போது அது கஷ்டமா இருக்கு. ஆமா, 96 தேர்தல் அப்பங்க நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நானும் போயிட்டேன். அங்க ஒரு மலையாள ஜோதிடர், டாப் ஜோதிடர், அவர் சொல்றாரு, ஜெயலலிதாவுக்கு இப்ப குரு திசை போகுது, ஜெயலலிதா தான் ஜெயிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. உடனே சரிங்க, ஜெயலலிதா ஜெயிக்கும் சொல்றீங்களே, ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் என்ன திசைன்னு நான் கேட்டேன். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு. அந்த ஜோதிடருக்கு கோவம் வரல, மற்றவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. அதெல்லாம் கிடையாது, நட்சத்திரம் ஒன்றத்தை பேசுது அப்படின்னோம்னா அதான். நான் கூட என் நண்பனை கேட்டேன். அப்படின்னா, நண்பா சாமி படத்தை இறக்கி நட்சத்திர படத்தை மேலே மாட்டு அப்படின்னேன். கோவம் வந்துட்டு உடனே என்ன இன்னொன்று நண்பன் சொல்கிறேன், நீங்க இருக்க வேணாம், நீ வா அப்படின்னா. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஜெயலலிதா அந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஜெயலலிதா படுதோல்வி, அது தொகுதியிலே தோத்து போச்சு. எங்கே போச்சு கூறு?